வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகள் 2 வாரமாக ஒரு ஏற்றத்திலே இருந்தது. அதன் பிறகு ஒரு பிரேக் எடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் போன வாரம் பார்த்தோன்னா சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவி நிஃப்டி பிலோ 23,900 டச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் போன வாரம் ஆரம்பம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே ஆரம்பித்தது. அதன் பிறகு தான் ஒரு மியூட்டட் ஆகி தென் ஃபைனலாக தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஒரு புதிய கவலை, என்ன விலை உயர்வு, ஈரான் யூஎஸ் என்ன ஆகும், இதனால் சென்டிமெண்ட் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட ஒரு காஷியஸ், மறுபடியும் ஒரு காஷியஸ் அப்ரோச்சு, எஃப்ஐஐ செல்லிங், இதனால் நிஃப்டி 23,900 அப்படிங்கிற ஒரு புள்ளிகளுக்கு கீழே முடிவடைந்ததை நாம் பார்க்க முடிந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும், நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பேச இருக்கிறோம். கடந்த 2 தினங்களாக நடந்து வரும் பேச்சுவார்த்தைகள் பார்த்தோன்னா ஒரு பெரிய அளவில் உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல தெரியவில்லை. 2 பேருமே பார்த்திங்கனாக்க இது ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஆதாயத்துக்காக 2 பேரும் வேறு வேறு விதமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்பவும் தெளிவாக தெரிகிறது. ஸோ அதனால் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் பார்த்திங்கனாக்க அது ஈவன் ட்ரிவன் ட்ரிகராக இருப்பதாக தெரிகிறது. ஸோ மேலும் மார்க்கெட்டினுடைய ஷேப்பும் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட்லி இந்த ஈவன் ட்ரிகரில் ஒரு டிரான்சாக்ஷனல் இன்புட்டோடு போயிட்டுருக்கிற மாதிரி தான் தெரியுது. இரண்டாவது, வரும் வாரம் ஒரு ட்ரங்கேட்டட் வீக்கு. ஸோ அதற்கு தகுந்தாற்போல் இது ஷேப் ஆகக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும் பொழுது சந்தைகள் ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஹை வாலட்டைல், அந்த மூமெண்ட்டுடன் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு தள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக சந்தைகளில் சில முக்கியமான புள்ளிகள் வரும் வாரத்தில் பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஒன்று ஸ்டெபிலிட்டி இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், ரெண்டாவது கிளாரிட்டி ஆன் ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸு. இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் ஈரான் உட்காந்துருக்கான். ட்ரம்ப் நான் ஆள் அனுப்ப மாட்டேன், ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, நம்மளுடைய ஏர்னிங்ஸ் Q4 இது இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ஸ்லாம் ஒரு பெட்டராக இருந்துன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்கக்கூடும். நான்காவது, எஃப்ஐஐ செல்லிங். ஐந்தாவது, நமது USD INR. ஸோ இவை எல்லாம் சந்தைகளை சரியான வழியிலே செல்வதற்கு இவை எல்லாமும் வேலை செய்ய வேண்டும். துறைகளை பார்க்கும் பொழுது சுகர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா எத்தனால் நிறையா பிளெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது பெட்டராக இருக்குது. தென் NBFC, தென் ஷிப் பில்டிங் கம்பெனிஸ், இதெல்லாம் நன்கு இருக்கக்கூடும், மொமெண்டமாக இருக்கக்கூடும் இந்த வாரம். மறுபுறம் சோலார் எனர்ஜியில் ஒரு வீக்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா ஆன்டி டம்பிங் டியூட்டியை இந்தியா பேரில் திணிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த துறைகளில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு லேக் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் டைரக்ஷனல் பயஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் 24,000, 24,350 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். 23,800, 23,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா அந்த வீக்லி RSI 47.75 இருக்குது. இருந்தாலும் இது ஒரு ஸ்லைட் ஒரு பேரிஷ் மூவில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் 55,500 மற்றும் 55,250 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், 56,500, 56,750 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சந்தைகள் வரும் வாரம் 4 நாட்கள் தான் இருக்கிறதுனால அதில் 2 நாள் நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.